ஹாய் மக்களே, வெல்கம் பேக் டு யூடியூப் சேனல். எஸ், கிழக்கு வாசல் நடிகருடைய ஒரு புதிய சீரியல். எஸ், கிழக்கு வாசல் சீரியல் வந்து அன்எக்ஸ்பெக்டடாக வந்து முடிஞ்சு போச்சு. ஸோ ரொம்பவே பெரிய எதிர்பார்ப்புல ரேடானோட ப்ரொடக்ஷனில் வந்துச்சு. ஸோ ரேடானுடைய ஃபர்ஸ்ட் சீரியலே விஜய் டிவியில் இந்த மாதிரி எண்ட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லும்போது, ரேடான் இன்னொரு சீரியல் வந்து விஜய் டிவிக்கு பண்ணுவாங்களா அப்படின்ற ஒரு கேள்வி உங்கள் எல்லாருக்குமே இருக்கும். ஸோ நானுமே இதை பற்றி விசாரிச்சதில் என்ன நடந்திருக்கு அப்படின்னா, ரேடானுக்கும் விஜய் டிவிக்கும் ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருந்திருக்கு. ஸோ அதனால தான் வந்து சீரியலை சடனாக எண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இன்னொரு சீரியல் பண்ணுறதுக்கு இப்போதைக்கு சான்சஸே இல்லை அப்படின்ற மாதிரி தான் வந்து அந்த சோர்ஸ் வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ இதுவே அன்அஃபிஷியல் தான். பட் அஃபிஷியலாக யாராச்சும் கன்ஃபார்ம் பண்ணாங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து உடனே ஷேர் பண்ணுறேன். ஸோ நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, இப்போ விகடன் வந்து இன்னொரு சீரியல் விஜய்க்கு பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லும்போது, யார் ரேடான் பண்ணக்கூடாதா, ஒரு ப்ராஜெக்ட் தான் ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னு ஒரு ப்ராஜெக்ட் ட்ரை பண்ணக்கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு நல்ல ஸ்டூடியோட வரக்கூடாதா அப்படின்ற ஒரு கேள்விகள் இருக்குது. பட் இப்போதைக்கு ரேடான் தரப்புலேருந்து இந்த ஒரு பதில் தான். ஸோ பண்ணல அப்படின்ற மாதிரி தான் வந்து அப்டேட்ஸ் கிடச்சிருக்கு. எஸ், கிழக்கு வாசல் சீரியலில் ஆக்ட் பண்ண ஆக்டர் அருண், ஸோ இவருக்கு வந்துட்டு ஒரு நியூ சீரியல் அப்டேட் வந்து இன்னைக்கு கொடுத்துருந்தாரு. ஸ்டோரியில் ஒரு நியூ ப்ராஜெக்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சீக்கிரம் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதை பற்றி விசாரிக்கும் போது அந்த சீரியல் வந்து விஜய் டிவியா அப்படின்ற ஒரு கேள்விக்கு இல்லை அப்படின்ற மாதிரியான ரிப்ளை வந்திருக்கு. எஸ், இவர் வந்து விஜய் டிவியில் ஒரு சீரியல் பண்ணல, அப்போ வேற எந்த சேனலாக இருக்கும் அப்படின்ற ஒரு கேள்வி. அதே போல் நடுவில் ஒரு அப்டேட் வந்து இருந்துச்சு, ரேடான் வந்து ஒரு நியூ சீரியல் ஒன்று ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. ஸோ அதில் வந்து டேரக்ஷன் வந்து அருண் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு, மேபி டேரக்டராக ஏதாச்சும் புதிய ரோல் பண்ணுறாரா, இல்லைன்னா வந்து சன்னில் கூட நிறைய சீரியல்ஸ் வந்துட்டு இருக்கு. ஸோ அதில் ஏதாச்சும் ஒரு சீரியலில் கமிட் ஆகியிருக்காரா அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ அவருமே வந்து சீக்கிரம் ரிவீல் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஸோ வெயிட் பண்ணலாம், ஸோ என்ன ஒரு அப்டேட் கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கண்டிப்பாக விஜய் டிவி கிடையாது அப்படிங்கிறது தான். இப்போ இதில் வந்துட்டு இந்த ரேடானுடைய ஆர்டிஸ்ட் இருப்பாங்களே, ரேடானுக்குன்னு கொஞ்சம் குறிப்பிட்ட ஆர்டிஸ்ட். ஸோ இவரெல்லாம் வந்துட்டு ரேடானுடைய ஆர்டிஸ்ட். ஸோ அது இல்லாமல் விஜய் டிவிக்குன்னு சொல்லி இது கமிட் பண்ணியிருப்பாங்களே, இப்போ நம்ம வெங்கட்டா இருக்கட்டும், ரேஷ்மாவாக இருக்கட்டும், அதே போல் மற்ற காஸ்ட் அண்ட் க்ரூவாக இருக்கட்டும். ஸோ இவங்க எல்லாருக்கும் கண்டிப்பாக விஜய் டிவிலேயே அடுத்தடுத்து ஒரு நியூ சீரியல்ஸ் கொடுப்பாங்க கண்டிப்பாக. இப்போ பாரதி கண்ணம்மா சீசன் 2 எண்ட் ஆச்சு. ஸோ அங்கே இருக்கிற ஒவ்வொரு ஆர்டிஸ்ட்டும் இப்போ வந்து வேறு சீரியல்ஸ் கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ நம்மளுடைய கண்ணம்மாவுடைய தம்பி ரோல் பண்ணவங்களா இருக்கட்டும், அதே போல் நம்ம பாரதியுடைய தங்கச்சி ரோல் பண்ணவங்களா இருக்கட்டும், இப்போலாம் வேறு சீரியல்ஸ் மூலிமா கம்பேக் கொடுத்துட்டாங்க. ஸோ வினிஷாவுமே இப்போ வந்துட்டு ஒரு நியூ சீரியல் கமிட் பண்ணிட்டாங்க. ஸோ அந்த மாதிரி இந்த சீரியலுக்குமே எனக்கு தெரிஞ்ச எல்லாருக்குமே வந்து ஒரு புது சீரியல்ஸ் வந்து கமிட் பண்ணிடுவாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். எனக்கு தெரிஞ்சு ரேஷ்மாக்கு வந்து சீக்கிரம் கம்பேக் கொடுக்கணும், ஏன்னா அவங்களுடைய ஃபேன்ஸ் தான் மேஜர் டிசப்பாயின்மெண்ட். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த அப்டேட் பற்றி உங்களோட கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங் அப்டேட்டோட நெக்ஸ்ட் மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் பை.